மைக் கிராஃப்டில் நம்ம லேடரில் ஏறும்போது எவ்வளோ ஸ்லோவாக ஏறும்னு தெரியும். என்னடா இப்போ இங்கேருந்து கீழே குதிக்கிறீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் லேடரோட ஃபஸ்ட்டு எவ்வளோ பிளாக் வேணாலும் நீங்கள் போட்டுக்கணும். அந்த பிளாக்குக்கு ஈக்குவலான இன்னொரு பிளாக்கும் நீங்கள் போட்டுக்கணும். நான் வந்து கிட்டத்தட்ட 40 பிளாக்ஸ் போட்டுக்கிட்டேன். நீங்கள் இன்னும் 40 பிளாக்ஸ் போட்டுக்கோங்க. பிளாக்ஸ் போடணும்னு அதனால அந்த மாதிரி 3 சைடு போட்டுக்கணும். நான் அந்த 3 சைடு எப்படின்றத நான் வீடியோ எண்டிங்கில் காட்டுறேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக நீங்கள் பாருங்கள். நான் எப்படி ஃபுல்லாக செய்கிறேன்றது உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா நம்ம சேனல் இந்த மாதிரி லைக் அண்ட் ஷேர் அப்புறம் மறக்காம நீங்கள் ஆலில் போட்டுக்கோங்க. எவ்வளோ நேரம் பிடிச்சிக்கிச்சாதான் கஷ்டப்பட்டு நான் வீடியோ எடுத்துட்டுருங்க. நான் வந்து சர்வே மூலத்தை போட்டுட்ருக்கேன். நான் இன்னும் தண்ணி கூட வேர்ல்டில், ஏன்னா இது வந்து ட்ரைனிங் வேர்ல்டு தானே, இது வந்து பிளானாக தானே இருக்கும். நான் வந்து ஒரு பிளாக்காக போடுவோம். நான் போட்ட மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அந்த மாதிரி நான் ஃபுல் பிளாக்காக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி கீழேருந்து ஸ்னோ பிளாக் கொண்டு வரணும். மேலேருந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுக்கிட்டு கீழேருந்து நீங்கள் ஸ்னோ போட்டுக்கணும். மேலேருந்து போட்டிங்கன்னா வச்சுக்கோங்க உங்கள் பபுள்ஸ் இடிக்கும் வரவே வராது. இந்த மாதிரி நான் ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன். கடைசியில் இந்த ஸ்னோ எப்படி எடுக்கிறதுன்னு நீங்கள் கேட்கணும். இந்த மாதிரி ஒரு வாட்டர் பிளாக்கை போட்டுட்டு ஸ்னோ அப்படி மேலே போட்டு உடச்சிடணும். அப்போ உடைக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளே போட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்க பிளாக்கு தான் உடையும். போட்டுக்கிட்டிங்களா அடுத்து வந்து நீங்கள் கீழே என்ன பண்ணுறீங்க அப்படியே வந்து இது வந்து ஏறிக்கும். நான் அதை இன்னொன்று நான் ரெடி பண்ண போகிறேன். அந்த ரெடி பண்ணுறதை நான் காட்ட மாட்டேன். ஏன்னா இதுவே 2 மணி நேரம் போயிட்டு நான் பார்த்துக்கோங்க. 2 நிமிஷம் போயிட்டு 2 நிமிஷம் 30 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் போயிடுச்சு. 33 செகண்ட்ஸ் போயிட்டு அதனால நானும் என்ன பண்ணுறேன்னா அது வந்து இதில் வந்து ஏறிக்கிட்டோம்னா அப்படியே இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படியே என்னடா இதில் எப்படி எடுத்துது அங்கே என்னடா கீழே வச்சுருக்கோம் மேங்கா பிளாக் அதே மாதிரி தான். அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கணும். கீழே வந்து மேங்கா பிளாக் வைக்கணும். அடுத்து நம்ம குண்டாச்சு உட்கார வைக்கணும். அப்போம்ல அதை அப்படி கொடுத்துக்கணும். வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போவோம் ஆள். இப்படி ஆனால் நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே போய்க்கலாம்.